ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்குது, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டைம் எடுக்குது? நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கும், சின்ன சின்னதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ 2 3 பெருசாக நினச்சா அதான் லேட் ஆகுது. இந்த சென்டென்ஸை ஒருத்தன் சொல்கிறான்னா அப்போ அவன் சப்கான்ஷியஸில் என்ன இருக்கு, அவனோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னா, பெரிய விஷயம் இல்லை மச்சான், 25 கோடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு தெளிவு பிறக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி இன்னும் 2 3 வீடியோ பார்ப்பீங்க, அந்த தெளிவு வளர்ந்துக்கிட்டே போகும். அப்புறம் ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையே மாறுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் எல்லாத்தையும் அமைச்சுக்கோங்க. அண்ட் டைம் கிடைக்கும்போது மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னா ஐ லவ் யூ ஸோ மச். வாங்க இன்றைய பதிவிற்கு செல்லலாம். ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்குது, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டைம் எடுக்குது? ஈஸியான விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துடுது, பட் கொஞ்சம் பெரிய விஷயம், கொஞ்சம் பெரிய கோல் அப்படின்னா அது மட்டும் ஏன் இழுத்துட்டு போகுது அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் இன் யோர் மைண்ட். இல்லை, எல்லாத்துக்கும் இதுதானே காரணம், எல்லாத்துக்கும் இதுதானே காரணம். இது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த பெருசுன்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கும், சின்ன சின்னதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ 2 3 பெருசாக நினச்சா அதான் லேட் ஆகுது. சின்ன சின்ன விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன், பெருசான விஷயந்தான் முடியல. அப்போது ஆள் மனசில் இந்த சென்டென்ஸை ஒருத்தன் சொல்கிறான்னா அப்போ அவன் சப்கான்ஷியஸில் என்ன இருக்குது, அவனோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் முடிஞ்சிடும், பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் முடியாது அப்படின்னு தான் ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது. அங்கே அப்படி தான் பதிவாக இருக்குது. அங்கே அப்படி பதிவாக இருக்கிறதுனால தான் இங்கே பெரிய விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது. கரெக்டா? ஸோ அப்போ சப்கான்ஷியஸில் பெரிய விஷயங்கள்லாம் லேட் ஆகும், சின்ன விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும்னு ஆள் மனசுக்குள்ளே இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இதை நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். அப்போது உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துடும், கொஞ்சம் பெரிய பெரிய விஷயத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற ரெக்கார்டு ஏற்கனவே உள்ளே இருக்குது. நீங்கள் அதை மாற்றாமல் வெளியே மாறாசி, எதுவுமே ஆள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். ஓகே, இங்கே நீங்கள் உட்காந்து அப்படியே அஃபர்மேஷன் விசுவல் இங்கே செய்கிறது, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒன்று சேஞ்ச் பண்ணோம். அந்த உள்ளுக்குள்ளே ஒன்று சேஞ்ச் நடந்துருச்சுன்னா வெளியே நம்ம வாழ்க்கையை என்ன வேணுமோ அதை நடந்துடும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் நல்லா தெளிவாகிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லா அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட் இதிலெல்லாம் ஒன்றும் பிரபஞ்சம் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட்லாம் செய்வதாலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து உங்கள் ஆள் மனசுல அந்த விஷயங்கள் பதிவாயிடுது. ஆள் மனசு ஒரு சில விஷயங்கள் அதை நம்புது, ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் அது ஒரு தீர்மானத்துக்கு வந்து அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுது. அது என்ன தீர்மானத்துக்கு வந்துச்சோ அதுதான் உங்கள் லைஃப்ல நடக்கும். ஸோ உங்கள் லைஃப்ல நீங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தின ஒரு தீர்மானம் உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கணும். இப்படிதான் அந்த விஷயம் வந்து இப்படி 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 அப்படின்னு அந்த தீர்மானம் உங்கள் ஆள் மனசில் எப்படி இருக்கோ அது அப்படி தான் நடக்கும். ஸோ அந்த வகையில் சின்ன சின்ன விஷயமெல்லாம் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிடுது ப்ரோ, பெரிய விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன சின்னதெல்லாம் நான் நடத்தி காட்டிடுவேன், நடந்துடும், பெரிய விஷயம்லாம் லேட் ஆகும் அப்படின்ற ரெக்கார்டு உங்கள் ஆள் மனசில் இருக்குது. இது நம்பர் 1. இதை நீங்கள் டைரெக்டாக இதை நீங்கள் தூக்கணும், சப்கான்ஷியஸ்லி அதை போய் ரீப்ரோக்ராம் பண்ணணும். அது ஒன்று. இன்னொரு வழி இருக்குது. அது என்ன வழி? இன்னொரு வழி என்ன? சப்கான்ஷியஸ்லி ரீப்ரோக்ராம் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் தான் ப்ரோ அப்படின்னா அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிராட்டிடியூடு, அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் வச்சு இப்போது அந்த சப்கான்ஷியஸை நம்ம எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணலான்னா, இது சின்ன விஷயம், அது பெரிய விஷயம் தானே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம்லாம் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு 25 கோடி ரூபா நான் கேட்டிருக்கேன், அது பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்லை மச்சான், 25 கோடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய பேங்க் கார்பரேட் முதலாளிகள்லாம் எவ்வளோ கோடி கோடியாக வச்சுக்கிறாங்க. 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி. பிச்சை காசு 25 கோடி ஒரு பெரிய அமௌண்ட்டா? இப்படி நீங்கள் அந்த விஷயம் பெருசுன்றதை சின்னதை பண்ணோம். அதுவும் ஐஏஎஸ் ஆகுறது இவ்வளோ பெரிய விஷயமா? அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையே, சின்னதாக்கு.
பெருசாக இருக்குது, சின்னதாக்கு அதில் அது சின்னதாக்கு முதல்ல. நீங்கள் அதை சின்னதாக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குன்னு சின்ன விஷயங்கள்லாம் நடந்துடும், பெரிய விஷயங்கள் தான் லேட் ஆகும். ஆனால் இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் 25 கோடி ரூபாலாம் சின்ன அமௌண்ட்டு நடந்துடும். ஐஏஎஸ் ஆகிறது தான் சின்ன விஷயங்களாம் நடந்துடும். இப்படி எதுவாக இருந்தாலும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஏன் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்னா, அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிற மைண்டுக்குள்ளே, ஏன்னோ உங்கள் ஆள் மனசுக்குள்ளே அது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு நீங்கள் பயங்கரமாக மெனக்கிடணுன்ற ப்ரோக்ராம் உள்ள இருக்குது. ஸோ அதை மாற்றுவதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அதுக்கு உடனே இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கேட்காதீங்க. அந்த விஷயம் சாதாரண விஷயம், ஐஏஎஸ் ஆவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, இப்படி இது இல்லை அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் இஸ் whenever you think about it. உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு உங்களுடைய லட்சியத்தை பற்றி ஞாபகத்துக்கு வருதா, அது அப்போ நினைங்க அது சாதாரண விஷயம் தான், அது ஈஸியாக அச்சீவபிள் தான், அது சுலபமாக அடையும் ஒரு விஷயம் தான், அது சும்மா அப்படி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோ வேலையை பாருங்கள். அவ்வப்பொழுது உங்களுடைய வேலைகளுக்கு நடுவில் அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கலி திடீர்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் ஏதோ ஒரு பணம், எங்கேயோ ஒரு பக்கம் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் வேலை பார்த்துருக்கும்போது திடீர்னு அந்த நைட்டு பணம் கொடுத்துருவோண்ணா அப்படின்னு, நம்ம என்னடா பெருசாக கேட்டோம், அந்த அமௌண்ட்டு சாதாரண அமௌண்ட்டு தாராளமாக கிடச்சிரும் அப்படின்னு அதை சின்னது பண்ணுங்க. அதை அப்படியே ஐயோ அம்மா அப்படி இருக்குல்ல, அதை சும்மா கேஷுவல் ஆக்குங்க, அவ்வளோதான். அவங்க வேலையை பாருங்கள், இவ்வளோதான். இதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன், இவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் அது எப்பெல்லாம் அந்த தாட் வருதோ அப்பெல்லாம் அதை குறை, எப்பெல்லாம் அது என்ன வருதோ அப்பெல்லாம் அதை சின்னதாக்கு, எப்பெல்லாம் அதை பிரம்மாண்டமாக தெரியுதோ அப்போதால அதை மினியேச்சராக்கு, ஏன்னோ எப்பெல்லாம் மேக்ரோவாக தெரியுதோ அதெல்லாம் மைக்ரோவாக்கு. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வருது புரிஞ்சிருச்சுல்ல? பிரம்மாண்டமாக நீ நினைக்கல, அப்படி நினைக்காத, அதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை, நார்மல் தான். சரி, அதனுடைய குவாலிட்டி இறங்கலை, அதனுடைய தகுதி இறங்கலை, அதனுடைய வெகுமதி பெருமானம் அதெல்லாம் ஒன்றும் இறங்கலை. அதை நீ அடைவதற்கு ஏதோ பெருசாக நினச்சிக்கிறிய, அதை மட்டும் இறக்கு. அதை ஒன்றும் அடைவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த விஷயம் சிறப்பான விஷயம்தான், ரொம்ப ஒர்த்தான விஷயம்தான், ரொம்ப கிரேட்டான விஷயம்தான். அதை இறக்காது, அதோட குவாலிட்டியை கம்மி பண்ணாத. ஏன்னா அது அந்த குவாலிட்டியில் இருக்கிறதுனால தான் உனக்கு அது பிடிச்சிருக்குது. ஆனால் அதை அடையும் வழி, அந்த மார்க்கம் ஏதோ ரொம்ப பெருசு, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ, ஏன்னா அதெல்லாம் அப்படி, அதை தான் கம்மி பண்ணு. அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சாதாரண விஷயம், அழகாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிரும். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க, சின்ன விஷயமெல்லாம் எனக்கு அசால்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்க, பெரிய விஷயம் தாங்க மேனிஃபெஸ்ட் ஆக முடியுது. இப்போ தான் அது பெரிய விஷயம் இல்லையா, அதுவும் சாதாரண விஷயம் தானே, ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகணும், இவ்வளோதான். ஸோ உங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் உங்களோட கனவை யோசிச்சு பாருங்கள். அந்த கனவு ஏதோ பெரிய விஷயம் மாதிரிலாம் இருக்குன்னா அதை டவுன் சைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஆசை வந்தாலே அதற்கான தகுதி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது ஜஸ்ட் ஒரு மைண்டு ப்ராப்ளம். அது ஏதோ பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஏதோ அடைவது கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அதனால தான். அதனால் சும்மா மைண்டை கிளியர் பண்ணுங்கள், அதெல்லாம் ஈஸியாக அச்சீவபிள் தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அப்பப்போ அஃபர்மேஷனையும் விஷுவலைசேஷனையும் அப்பப்போ சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி, அந்த விஷயம் உங்கள் ஆள் மனசில் பதிஞ்ச உடனே அந்த விஷயம் வந்து டோக்காக உங்கள் கையில் உட்காரும். ஏன்னா சாதாரண விஷயங்கள்லாம் உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு உங்கள் ரெக்கார்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ உடனே கடற்கடன் போங்க, இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, கீழே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்லாம் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சதா உடனே போய் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இதெல்லாம் அச்சீவபிள், பெருசாக நினைக்கிறீங்க, அதெல்லாம் சாதாரணமாக்குங்க. அச்சீவபிள் இஸ் ஈஸி, அதை அடைவதெல்லாம் சுலபம்தான் என்று உங்கள் மைண்டை ஆஸ்வாசப்படுத்துங்கள். சீக்கிரம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் பி ஹாப்பி. ஓகே. ஹாய், வணக்கம். இது அந்த கரண சுத்தி பயிற்சிக்கான அறிவிப்பு. அந்த கரண சுத்தியா, கமான், வாட் லாங்குவேஜ் இஸ் தட் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அந்த கரணம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, மைண்ட் அப்படின்னு அர்த்தம் தமிழில். வெள்ளக்கார மைண்டு மாறல. ஸோ தமிழில் நம்ம அதை அந்த கரணங்கள்னு சொல்லுவோம். அந்தம்னா உள்ளுக்குள்ள, கரணம்னா கருவி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கருவி, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கருவின்னு அர்த்தம், விச் இஸ் மைண்ட். ஓகே. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் 5 நாள் பயிற்சி, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன். கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும், அன்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டேட்டா சப்கான்ஷியஸ்லி உள்ள இருக்கு, அன்கான்ஷியஸா என்னென்ன டேட்டாஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, கான்ஷியஸா நீங்க எதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்க லைஃப்ல எதெல்லாம், எந்த விஷயங்கள்லாம் குறைக்கணும், எந்த விஷயங்கள்லாம் ஏத்துனா மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
இத்தனை நாளாக ஏன் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா தாட்ஸையும் கம்மி பண்ணி பீஸ்ஃபுல் சைலண்டான மைண்ட், நோ தாட்ஸ், காம்னஸ், உங்களுக்கு அது கிடைச்சிரும். எந்த தாட்ஸும் இல்லாமல் உங்கள் மூச்சு மேலே கவனம் வைக்கிறது, மூச்சு உள்ளே போகிறது வெளியே போகுது, இது மேலே மட்டும் கவனம், எந்த சிந்தனையும் இல்லை. அதுபோல் அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு மூச்சு மேலே கவனம் வைக்கும் பக்குவம் அது வந்துடும். இன்னும் நிறைய இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கிரியேட் செய்யப்பட்ட, டிசைன் செய்யப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த அந்த கரண சுத்தி. அந்த கரணம்னா மைண்டு, சுத்தினா சுத்தம் பண்ணுறது. ஸோ மைண்டை சுத்தம் பண்ணுறது, விச் இஸ் ப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த 5 நாள் பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கீப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த கரண சுத்திக்கு முன்பு, அந்த கரண சுத்திக்கு பின்புனே உங்கள் லைஃப், உங்களோட எவால்விங் மாடும், உங்கள் திங்கிங் மாடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பயிற்சியில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க, இல்லை ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விடுங்க. எப்படி பதிவு பண்ணணும், எப்படி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இருக்கும், என்ன எதுன்னு அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. ஸோ தட்ஸ் இட். அந்த ஒரு பதிவோடு மீண்டும் இன்னொரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். பாய்.